பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இம்முறையும் உங்களோடு தொடர்பு கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய அற்புதமான பிரசன்னத்தில் இந்த காலை நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உங்கள் நாமம் மகிமைப்பட எங்களை இம்மட்டும் நடத்தி வந்த உம்முடைய பாதைகளுக்கு நாங்கள் நன்றி சொல்லி, ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் உம்மை ஆராதிக்க எங்களுடைய முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு உம்மை ஆராதிப்பதற்கு எங்களை நீர் ஒருமுகப்படுத்துவீராக. இந்த ஆராதனையின் தூபம் உடைய சமூகத்தை வந்து எட்டத்தக்கதாக தொடர்ந்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகள் விலகுவதாக. ஆண்டவரே, உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் எங்கள் மத்தியில் நாங்கள் உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை நடத்தினவர் அவர் நல்லவர், இனிமேலும் நடத்துவார் அவர் நல்லவர். வியாதியிலே விடுதலை தருகிறவர் நல்லவர் என்று சொல்லி இருக்கிற இடங்களிலே நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கரங்களை தட்டலாமே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை நடத்தினார், இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர், நல்லவர். நடத்தினாரே, இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர், நல்லவர். அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவரே. நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வியாதியில் விடுதலை தருபவர், வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவர். அவர் நல்லவரே, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து பாடுங்களே. அவர் நல்லவரே, வல்லவரே. அவர் கிருபை என்றும் உள்ளது. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாருங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவர். அவர் நல்ல தேவன். ஆமென். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாருங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவர். அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே, என் வீட்டின் மேலே, என் பிள்ளைகள் மேலே, என் ஆலயத்தின் மேலே. சாத்தான் பாசமாய் பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்றுவிட்டார், வென்றுவிட்டார். இயேசு பாசம சிலுவையில் பலியானார்,
கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. வல்லவர், எந்த பலவீனத்திலிருந்து விடுதலையாக்க வல்லவரே, நல்லவர், மிக்க வல்லவர். எரிகின்ற அக்கினிக்கு ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே, மிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கு ராஜாவுக்கு நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் விடுவிக்க வல்லவரே, நாங்கள் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, மிக்க வல்லவரே. விடாமல் ஆராதிப்போம், எங்கள் வாழ்வே என்றும் ஜெயமே. செல்வரே விடாமல் ஆராதிப்போம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனை உயர்த்துகிறோம். ஜெயமே. நாங்கள் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், மிக்க வல்லவர். இந்த காலத்தில் போதுமானவரே, வல்லவரே. சத்துரு கோட்டைகளே அகற்றிட உதவி செய்வார், தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவோம். சத்துருக்களின் சதிகளை முறியடிக்கிறவரே, சத்துருவின் கோட்டைகளை அகற்றிட உதவி செய்வாரே. உதவி தயங்காமல் முன் செல்லவே, தயங்காமல் முன் செல்லிட தாங்கியே நடத்திடுவாரே. நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இதை விடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இப்பொழுதே கர்த்தருடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் முழுவதற்காக நன்றி. விடுவிக்கிற, காக்கிற, தப்புவிக்கிற கர்த்தருடைய வல்லமை என் கணத்திலே இறங்கிக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவனை, எந்த சூழ்நிலை நாங்கள் கர்த்தரை ஆராதிப்பதை நிறுத்த முடியாது. நாங்களுமே ஆராதித்து உயர்த்துகிறோம். 6 இக்கட்டுகளுமே தொடர்ந்து வந்தது. 7வது இக்கட்டை கர்த்தர் நம்மை விட்டு நீக்கி போடுகிறார். எல்லா கொரோனா வடுக்கள் நம்முடைய தேசத்தை விட்டு அகன்று போய் கர்த்தர் நம்முடைய ஜனங்களுக்குள்ளாக நல்ல சுபட்சத்தையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கொடுப்பதற்காக நன்றி. உங்க மகிமையான கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உங்களோடு உண்டான இந்த சந்திப்பிலே நான் சொல்லுகிற சில விஷயங்களை கவனியுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்கள். காலையில் அதிகாலையில் தேவ சமூகத்தை தரிசிப்பதிலும், மாலையில் ஆண்டவரோடு உறவாடுவதிலும், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதிலும் ஒரு நாளும் சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுடைய நேரங்களை கர்த்தருக்கு நேரே பயன்படுத்துங்கள். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை காத்துக்கொள்ளும். உங்கள் குடும்பங்களிலே நன்மையை காண்பீர்கள். தீங்கு உங்களுக்கு நேராது என்பதை ஆண்டவருடைய ஊழியனாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய சமூகத்தை காத்துக்கொள்ளுங்கள். எந்த அசுத்தங்களுக்கும் விலகி இருங்கள். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த மறவாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக கொடுப்பதில்லை, கர்த்தருக்காக ஊழியம் செய்வதில்லை, ஃபோன் மூலமோ பக்கத்து வீடுகளில் கஷ்டப்படுற மக்களை விசாரிப்பதில் ஃபோன் மூலமோ ஜபத்தின் மூலமோ தாங்குங்கள். முடிந்த உதவிகளை செய்வோம்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு அறிவிப்பை சொல்ல விரும்புகிறேன். குரூப்பில், நம்முடைய லார்ட் ரெயின்ஸ் குரூப்பில் உங்களுக்கு மெசேஜ் ஒன்று சேவியர் மூலமாய் அனுப்பப்பட்டதை நீங்கள் கவனிக்க முடியும். கொரோனா மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள், ஒன்றும் முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவர்கள், நம்முடைய சபை மக்கள் அல்லது நமக்கு அருமையானவர்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் யாராவது இருப்பார்கள் ஆனால், உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருப்பார்கள் ஆனால், நீங்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் அல்லது நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்மால் முடிந்த உதவிகளை செய்வதற்கு நாம் நம்முடைய கரங்களை நீட்டுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உற்சாகமாயிருங்கள். தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை காத்துக்கொள்ளுங்கள். தேவநாமம் மகிமைப்படுவதாக. என்னோடு கூட உடைய வேதத்தை யோபுவின் சரித்திரம் 4வது அதிகாரத்துக்கு நேரே உங்கள் பைபிளை திருப்பிக் கொள்ள அன்பாய் கேட்கிறேன். யோபு 4வது அதிகாரம். யோபுவின் சரித்திரம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை ஆதாரமாக கொண்டு உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். யோபு 4:6. உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ? Is not your reverence your confidence and the integrity of your ways your hope? உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியது அல்லவோ? நல்லா கவனிங்க. எலிப்பாஸ் என்கிற இந்த யோபுவின் சிநேகிதர்களில் 3 பேரில் ஒருவனாகிய எலிப்பாஸ் தன்னுடைய உரையாடலை துவக்கி இவ்விதமாய் சொல்லுகிறான் யோபுவை பார்த்து, உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாய் இருக்க வேண்டியதல்லவோ? இருக்க வேண்டியதல்லவோ? உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாய் இருக்க வேண்டுமே. சொல்லலாம். பாருங்க வசனத்தை பாருங்க. 3லிருந்து 7 வரைக்கும் அந்த வசனங்களை கவனிப்பீங்கன்னா, அதே 4வது அதிகாரம் 3லிருந்து 7 வசனங்கள். இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர், விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர், அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர். உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியது அல்லவோ? குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது உண்டோ? இதை நினைத்து பாரும். எலிப்பாஸ் 3 சிநேகிதர்கள் யோபுவினுடைய நிலைமையை கேட்டறிந்து அவனை பார்க்க வந்த நிலைமையில் நம்ம கேட்டதை விட இவருடைய பாதிப்பு பயங்கரமாக இருக்குதேன்றதை கவனித்து கிட்டத்தட்ட 7 நாள் சிநேகிதர்கள் 3 பேர் அங்கே அமைதியாக 7 நாள் ஒன்றும் பேசாம யோபுனுடைய நிலைமையை கண்டு பரிதவித்த இவர்கள், இப்போ யோபு பேச ஆரம்பித்த உடனே எலிப்பாஸ் பதில் சொல்லுகிறார். யோபுவே 3வது வசனத்தில், நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர். நாங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கிறோம். இளைத்த கைகளை திடப்படுத்தினீர், விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். இப்படிலாம் செஞ்சீங்களே. தேவ பக்தியோடு வாழ்ந்து மற்றவர்களுக்கு ஆறுதலாயும் மற்றவர்களுக்கு உற்சாகம் கொடுக்கிறவராயும் இருந்தீங்களே. இப்படி செஞ்சீங்களே. ஆனா இப்போ துன்பம் உமக்கு நேரிட்டபடினால ஆயாசப்படுகிறீர், அது உம்மை தொட்டதினாலே கலங்குகிறீர். என்ன ஆச்சு யோபுவே? இப்படிலாம் இருந்ததை நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனால் இப்போ ஏன் இந்த சூழ்நிலை? அதுதான் சொல்றான் பாருங்க 7ஆம் வசனத்தில், குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்படி, எப்போ? இதை நினைத்து பார்.
யோபு பார்த்து, எலிப்பாஸ், உங்களுக்கு பக்தி இல்லாம போச்சு. முன்னாடி இருந்த அந்த பக்தி இப்போ இல்லை. ஏதோ குற்றம் பண்ணி இருக்கிறீர். குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்க ரதம் பண்ணப்பட்டது உண்டோ? நீ தப்பு பண்ணியிருக்கிற யோபு. You done a mistake. You done a wrong thing. அவனை கடிந்து கொள்றத பார்க்கிறோம். அப்படின்னா தேவபக்தியா இருந்தா தீங்கே நடக்காது, வியாதியே வராது, பிரச்சனையே வராது, நோயே வராது. அப்படித்தான் எலிப்பாஸ் கருதினான். அது அல்ல. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள்னு 2 தீமோத்தேயு 3:12 பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறதை பார்க்க முடியும். தேவ பக்தியாய் இருந்துட்டா ஆண்டவருடைய ஆசீர்வாதம், பாதுகாப்பு எல்லாம் உண்டு, உண்மை. ஆனா தீங்கும் அல்லது துன்பமும் வரும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அதை எலிப்பாஸ்க்கு அது விளங்கலை. நீங்கள் எலிப்பாஸ் பேசுனது சரின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பைபிளில் கடைசி அதிகாரத்தில் இந்த யோபு 42வது அதிகாரத்தின் 7வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, கர்த்தர் 42:7 இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் இந்த தேமானியனான எலிப்பாசை நோக்கி ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூடுகிறது. என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அப்படியானா நல்லா புரிஞ்சுக்கணும், எலிப்பாஸ் யோபுவின் மேலே சாட்டின குற்றச்சாட்டு அது உண்மை அல்ல. யோபு பாவம் செஞ்சதுனால, குற்றம் செஞ்சதுனால அவனுக்கு இந்த வியாதி வந்துச்சு, இந்த பிரச்சனை வந்துச்சு என்று சொல்லி எலிப்பாஸ் சுட்டி காண்பிக்கிற காரியம் உண்மை அல்ல. தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில் ஆண்டவருக்காக உண்மையாய் வாழும்போது சில பிரச்சனைகள் வரும் சமயங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் அறியாத அல்லது பாவம் செய்கிற மக்கள் நல்லா இருக்கிறத பார்க்கும்போது நம்ம என்ன எண்ணுகிறோம்? தப்பு செஞ்சுட்டு அவெல்லாம் நல்லா இருக்கிறான், நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன்? அப்படின்னா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனா? யோசிக்காதீங்க. ஆண்டவருக்கு முன்னாடி நம்மை தாழ்த்தி அந்த துன்பத்துக்குரிய ரெமடிய பதில ஆண்டவர் சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாய் ஏன் இருக்கல? அதைத்தான் அங்கே தேவ பக்தி. இந்த மாதத்தில் முதல் வாரத்தில் நான் பேசினேன். 2 பேதுரு 2:9 படி கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கிறார். அவருக்கு தெரியும் குற்றச்சாட்டு வரும். வீட்டில் இருக்கிற யாரோ அல்லது நெருங்கின உறவோ நம்மை பார்த்து சொல்வாங்க, ஏதோ தப்பன்ட்ட அதனால தான் இது நடக்குது. இல்லை, யோபு வாழ்க்கையிலே அது அல்ல. யோபு கொஞ்சம் பாருங்க, 1வது அதிகாரத்தில் 8 முதல் 12 வசனத்தை சேர்ந்து படிக்கலாமா? வேகமாக வாசிப்போம் பாருங்களேன். யோபு 1:8-12. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. கர்த்தர் யாரை பார்த்து சொல்றார்? சாத்தானை பார்த்து. என்ன சொல்றார்? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன், பக்தி உள்ளவன். சாத்தா என்ன சொல்றான் பாருங்க, 9ஆம் வசனம். யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான், பக்தியோட வாழ்றான். 10ஆம் வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்துல பெருகிற்று. வசனத்தை பாருங்க, 10ஆம் வசனத்துல பக்தியோட வாழ்ந்தா என்ன ஆசீர்வாதம், யோபுக்கு என்ன ஆசீர்வாதம் அங்க இருந்துச்சு. யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் சுற்றி வேலி அடைத்தார். கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.
பக்தியோட வாழ்ந்த ஆண்டவருடைய பாதுகாப்பு உண்டு, ஆண்டவருடைய வேலி உண்டு. கைகளின் கிரியை ஆசீர்வதிக்கிறார், கைகளின் கிரியை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவன் சம்பத்து தேசத்தில் பெருகுகிறது. யார் கைகளின் கிரியை ஆசீர்வதிக்கிறார்? கர்த்தருக்கு பயந்து பக்தியோடு வாழ்கிற மக்களுடைய கைகளின் கிரியை. பிசாசு சொல்றாங்க, சாத்தான் சொல்றான் ஆண்டவரை பார்த்து, அவங்க பயந்து நடக்கிறான் நினைக்கிறீரா? நீர் அவனை ஆசீர்வதிக்கிறதுனால தான் அவன் பயந்து நடக்கிறான். அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று சொல்றான் பாருங்க பிசாசு. ஆனாலும் 11ஆம் வசனம், உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும். 2வது அதிகாரம் 3லிருந்து 10 வசனங்களை சேர்ந்து வேகமாக வாசிக்கலாமா? 2வது அதிகாரம் 3லிருந்து 10 வசனங்கள். கர்த்தர் மறுபடியும் சாத்தானை பார்த்து பேசுறார் பாருங்க. நீ என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமான மனுஷனாகி அவனைப் போல பூமியிலே ஒருவனும் இல்லை. மறுபடியும் அந்த சாட்சி ஆண்டவர் சொல்றார் பாருங்க. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும், நீ என்னை ஏவன, நான் உனக்கு பெர்மிஷன் கொடுத்தேன், எல்லாத்தையும் நீ அழிச்சிட்டேன். நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறான் அல்லவா? உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட சாட்சி உண்டா? என் பிள்ளை இப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையிலும் தான் பக்தியை விட்டு கொடுக்காம, ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்காம, ஆண்டவரை பார்த்து கஷ்டப்படாம, ஆண்டவர் 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 எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் சொல்றான் பாருங்க தான் யோபு. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சொல்ல முடியுதாங்க நம்மளால? பக்தி உள்ளவன் சொல்லுவான், பக்தி உள்ளவன் சொல்வான். ஆண்டவர் மறுபடியும் சொல்றார், மறுபடியும் சாத்தான் சொல்றான் பாருங்க. 4ஆம் வசனம் 2:4, தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும். திரும்ப பிசாசு முதல்ல எல்லாத்தையும் வெளிப்புற ஆசீர்வாதங்களை எல்லாம் சுரண்டிட்டான், அழிச்சிட்டான். இப்போ மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் சொல்ற சாட்சிக்கு எதிராக பேசுறான். ஆண்டவரே, நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீர், ஆனால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே தூஷிக்கானோ பாரும். தூண்டான் பாரு. சாத்தானை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு. சாத்தான் போனா யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். கொடிய பருக்களால் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும். சொறி சிறங்கு வந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கொரோனா வந்துருமோ வந்துருமோன்னு பயந்துட்டு உட்கார்ந்துருக்கிறோம். வந்துருச்சு. என்னது? கொடிய பருக்கை. ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். மனைவி பார்த்து சொல்றா, நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? இன்னும் பக்தின்னு போட்டு பக்தி பற்றி பேசி நிற்கிறீராயா? எல்லாம் போச்சு. பிள்ளைகளும் போயிட்டாங்க, ஆசீர்வாதம் போச்சு. நீயாவது நல்லா இருப்பன்னு பார்த்தா, நீயாவது உழைச்சி கொட்டுவன் பார்த்தா, நீயும் இப்படி ஆயிடுச்சியா? இன்னும் 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 பக்தின்னு பேசின்னு இருக்கிறியே. அந்த தெய்வத்தை பார்த்து தூஷித்து ஜீவனை விட்டு செத்து போயா. எவ்வளோ பெரிய சூழ்நிலை பாருங்க. யோபுவுக்கு எப்படிப்பட்ட நிலைமை பாருங்க. என்ன சொல்றார்? நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ? இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. கைவேர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் கண்களை மூடி ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். ஆண்டவரே, ஒரு பக்கம்
எல்லாம் இழந்து போன நிலைமை. ஒரு பக்கம் சரீரத்தில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் கொடிய பற்கள், கொடிய பருக்கள், புண்ணாய் ஓட்டை எடுத்து எல்லாம் ஊறுது போட்டு சொரிந்து கொண்டிருக்கிற நிலைமை. இன்னொரு பக்கம் மனைவியினுடைய கடினமான வார்த்தை, படைத்த தெய்வத்தை நீ தூஷித்து செத்து போடா. வந்த நண்பர்கள் 3 பேரும் பரியாசம், பக்கத்தில் கூட வர முடியாத அளவுக்கு நாற்றம், யோபின் மேலே நாற்றம். அதன் மத்தியிலே ஆண்டவரை பார்த்து கொஞ்சம் கூட முறுமுறுக்காத ஒரு யோபின் வாழ்க்கையை எங்களுக்கு சாட்சியாய் எழுதி வைத்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய தேவ பக்தி உறுதியாய் இருக்க ஆண்டவரே எங்களை நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். அன்பானவர்களே, இந்த வாரம் பைபிள் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தை நான் கவனித்த போது அந்த பகுதியில் ஆசாரியனாய் ஏலி அமர்ந்திருக்கிறான். அந்த ஏலியினுடைய பிள்ளைகள், அவர்களை பற்றி நீங்கள் கவனித்து பாருங்களேன். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 12 முதல் 17 வசனங்களில் அவர்களை பற்றின சூழ்நிலையை நாம் கவனிக்க முடியும். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 12 முதல் 17 வரைக்கும். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. பேலியாள் சொன்னா கேடு கட்டவனுங்க, மோசமானவனுங்க. அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அவங்களை ஜனங்களை நடப்பித்த விதத்தை பற்றி சொல்லுது பாருங்க. யாராவது ஒருத்தர் ஒரு பலி செலுத்தும் காலத்தில் ஆண்டவருக்கு பலி செலுத்த ஜனங்கள் வரும்போது என்ன பண்ணுவாங்களாம், இவங்க ஆசாரியனுடைய வேலைக்காரன், இந்த பிள்ளை இந்த ஏலியினுடைய பிள்ளைகள் ஆசாரியர்களாக இருந்ததுனால அவனுடைய கூட இருந்த வேலைக்காரர்கள் பலி செலுத்த வருகிறவர்கிட்ட போய் என்ன செய்வாங்களாம், 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையில் பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த பலி வேகிற அந்த பலியை, ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய அந்த பலியை இவன் இந்த 3 கூறுள்ள ஆயுதத்தினால அந்த சட்டியையோ அந்த பானையோ குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதை எல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்ளுவான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கு எல்லாம் செய்தார்கள். எவ்வளவு கொடுமையானது பாருங்க. ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்தா அதுல இருந்து எல்லாத்தையும் இழுக்கிறான். இந்த கூறுள்ள ஆயுதத்தை கொண்டு அது வேங்கிறத எல்லாம் எடுத்து கொழுப்பா எல்லாம் நேர்த்தியானதை எடுத்து சாப்பிட அது தனக்காக அதை எடுத்து கொள்ளுகிறான். கொழுப்பை 15ஆம் வசனம், கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி என்ன சொல்வானா, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சி அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறது இல்லை. எவ்வளோ கொடுமை பாருங்களேன். ஆசாரியர்களாய் ஆண்டவருக்கு தொண்டு செய்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டியவர்கள் ஆண்டவருக்கு செலுத்துகிற அந்த பலியில வேகிறதுலேருந்து எடுக்கிறான். அதோடு கூட பலியிடுகிற மனுஷனை பார்த்து வேலைக்காரன் போய் கேட்குறான், ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சி தான் வேணும், அவிச்சது வேணாம். அதற்கு அந்த மனுஷன் யாரு, பலி செலுத்த வந்தவன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், ஆண்டவருக்கு கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் என்ன சொல்றான், ஆசாரியன் அப்படி அல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வேன். பக்தியை வெளிப்படுத்த வேண்டியவன், பக்தியை சொல்லிக் கொடுக்க வேண்டியவன், பக்தியோடு நடக்க வேண்டிய வழிமுறைகளை வெளிக்காண்பிக்க வேண்டியவன் எப்படி இருக்கிறான் பாருங்க. 2 பேரும் ஓப்னி பினகாஷ் 17ஆம் வசனம் பாருங்க, 2:17. ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். ஏலி ஆசாரியனுடைய பிள்ளைகள் அவருடைய பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. பக்தி இருந்துச்சுன்னு இல்லைங்க,
பாவம். பாவம். மனுஷர்கள் கர்த்தருடைய காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். வயசாய் போன தகப்பன் ஆசாரியனாய் இருந்த ஏலி இவள் பண்ற விஷயங்கள்லாம் பார்த்து அவளை பார்த்து கடிந்து கொள்றான். பாருங்க, 23, 24 2வது அதிகாரத்தில், நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே வேண்டாம். நான் கேள்விப்படுகிற செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமா இருக்கிறீர்களே. அந்த 25 கடைசியில் அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். பக்தி இல்லாம பாவம் செய்த ஜனங்களுடைய பக்தியை கொச்சப்படுத்தின இந்த ஆசாரியனுடைய பிள்ளைகளை அல்லது ஆசாரியர்களாக வீற்றிருந்த இவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். 4வது அதிகாரம் 4வது வசனத்தின் பின்பகுதியை பார்ப்பீர்களானால், அங்கே ஏலியின் 2 குமாரராகி ஓப்னியும் பினகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையிலே இருந்தார்கள். எங்க இருந்தாங்க? காணிக்க செலுத்த வந்தா, பலி செலுத்த வந்தா, அங்க அப்படி பண்ணவனுங்க இப்ப எங்க இருக்கிறான்? பெட்டி அண்டையில. இப்ப யுத்தம் நடக்குது. பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் நடக்குது. இவங்க ஆசாரியர்கள், ஆசாரியனுடைய பிள்ளைகள். அதனால தேவனுடைய பெட்டி அண்டையில இருந்தார்கள். பெட்டி இருந்தா அங்கே பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி, அங்கே யுத்தத்தில் ஜெயம் உண்டு என்று சொல்லி எதிர்பார்ப்போடு அந்த இடத்தில் நிற்கிற சூழ்நிலையில எதிரிகள் இஸ்ரவேலை ஜெயிக்கிறார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடிக்கிறார்கள். 11ஆம் வசனத்தில் பாருங்க, தேவனுடைய பெட்டி 4:11 தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகி ஓப்னியும் பினகாசும் மாண்டார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் மேல் இருக்கிற பக்தியை தவறான விதத்தில் கையாண்டு ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்பட காரணமாயிருந்த இந்த ஓப்னியும் பினகாசும் மாண்டார்கள். அவன் மட்டும் செத்தானா? இந்த நியூஸ் போகுது, பெட்டி பிடிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே அங்கே ஏலி ஆலயத்தின் நடுவில் இருதயம் தத்தளித்து கொண்டு உட்கார்ந்துருக்கிறார். வந்த செய்தி, பெட்டி பிடிக்கப்பட்டது, உன் பிள்ளையும் செத்து போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே அவனும் மல்லாக்க விழுந்து பிடரி முறிந்து செத்து போனான். அது மாத்திரமா, அவன் அந்த 2 பேருடைய ஒருத்தனுடைய மனைவி அங்கே அவளும் அந்த இடத்துல பிரசவ நேரத்தில், பினகாசின் மனைவி பிரசவ நேரத்தில் இருந்தபோது அவளும் புருஷனும் செத்து போயிட்டான், பெட்டியும் பிடிக்கப்பட்டது, மாமனாரும் செத்து போனார்ன்றது கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவளுக்கு ஒன்றும் ஓடலை. அவள் பாருங்க அங்கே என்ன சொல்கிறா, மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிடுகிறாள். இக்கபோத் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று. அன்பானவர்களே, பக்தி இருந்தா மகிமை இருக்கும், பக்தி இல்லைன்னா மகிமை போயிடும். 2 ஆசாரியர்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம். யுத்தத்தில் தோல்விக்கு காரணம் இந்த 2 ஆசாரியர்களுடைய பிள்ளைகளுடைய செயல்கள். பக்தி 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 பக்தியை வெளிப்படுத்தாம தவறாக நடந்ததினாலே ஆசாரியன் அல்லது ஆசாரியனுடைய பிள்ளைகள் மாண்டு போனார்கள். பக்தி சொல்லுங்களேன், வாய்த்திறன் சொல்லுங்களேன். பக்தி, தேவபக்தி, தேவபக்தி. இன்னொரு பகுதியை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 5வது அதிகாரம் மலப்பிரசங்கத்தின் முன்பகுதி. மத்தேயு 5வது அதிகாரம் 21, 22 வசனங்களுக்கு நேரே உங்கள் பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 5வது அதிகாரம் 21, 22 வசனங்களிலே ஆண்டவர் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் காரியத்தை ஆரம்பிப்பார். ஒன்றா அங்கே ஆண்டவர் சொல்லிகிட்டே இருப்பார். ஒன்று, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, மனைவியை தள்ளிவிடாதிருப்பாயாக, பொய்யானை இடாதிருப்பாயாக,
பழிக்கு பழி வாங்காதிருப்பாயாக. இதெல்லாம் ஆண்டவர் இந்த இடத்துல பேசி கொண்டு வருகிற அந்த பல 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 பாடங்களின் நடுவில் முதலாவது விஷயமா ஆண்டவர் இங்கே ஆரம்பிக்கிற விஷயத்தை பாருங்க. மத்தேயு 5:21-22, கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். வசனத்தை கவனியுங்கள். கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான்னு 10 கட்டளையிலே அல்லது நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டது. அது உங்களுக்கு தெரியும். கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். இந்த வாரத்தில் ஒரு செய்தியை பார்த்தீங்களான்னு தெரியல. இந்தோனேஷியாவில் 2 ஆண்கள் அந்த ஹோமோசெக்சுவல் பாவம் செஞ்சதை கண்டுபிடித்து 2 ஆண்களையும் நடுவீதியிலே நிறுத்தி 77 அடி முதுகில் 77 டைம்ஸ் 2 பேருக்கும் தனித்தனியாக 77 முறை அடி கொடுத்து அந்த அரசாங்கம் அவர்களை தண்டித்து இருக்கிறது. பாருங்க, ஒரு இஸ்லாமிய தேசம், அங்கே கிறிஸ்தவமும் அங்கே எழுப்புதலாய் அங்கே பரவி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இப்படி ஒரு சட்டத்தை நடுவீதியில் வைத்து எல்லாரும் பார்க்க, இந்த தப்பை பண்ணிட்டான், இது தவறு என்பதை காட்டும் விதமாக அங்கே 77 தடவை 2 பேரையும் வாரினால அடிக்கிறாங்க. அதைத்தான் இங்கே நியாய பிரமாணத்தில் ஆண்டவர் சொல்லி போனார், கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான், தப்பு பண்றவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். ஆனா அங்கே கொலை செய்யறதை பற்றி சொன்னாலும் இங்கே ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்ல விரும்புகிற விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க அதை போட்டு யோசிக்க வேண்டாம். 22ஆம் வசனத்தை பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற விஷயத்தை கவனியுங்கள். கொலை செய்வதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்பு ஏதுவா இருப்பதும் உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். நல்லா கவனிங்க. கொலை செஞ்ச பிறகு நியாய தீர்ப்புன்றது முந்தின கட்டளை. ஆனால் இயேசு சொல்லுகிற கட்டளை என்ன? தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரக தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். முந்தின வாரம் முதல் வாரம் பேசினதை கேட்டிருப்பீங்க. இயேசுக்குள்ள என்ன இருந்துச்சு? நியாயமான கோபம். தேவாலயத்துக்குள்ள போறாரு, அங்க பார்த்தா எல்லா பொருட்களை வித்து கொண்டிருக்கிறான். புறா பொருள் எல்லா பொருளையும் வைத்து ஏலம் விட்டுட்டு உட்காந்துருக்கிறான். இயேசு கயிற்றினால ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவளை விரட்டி அடித்து அவளுடைய கல்லா பொட்டியெல்லாம் கவிழ்த்து அங்கே இயேசு சொல்லுகிறார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். எல்லாரையும் விரட்டி அடிக்கிறார். நியாயமான கோபம். கோபத்துக்கு 2 வகை இருக்குதுங்க. ஒன்று நியாயமான கோபம், இன்னொன்று நியாயம் இல்லாத கோபம். இயேசு இங்கே பேசுகிறார் கோபம். கொஞ்சம் கவனிங்க இந்த வசனங்களை. கோபம், anger, the motive of murder. கோபம் கொலைக்கு காரணமானது கோபம். இதைத்தான் இயேசு பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை சுட்டி காண்பித்து இங்கே சொல்றார், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன். நியாயம் இல்லாம கோபிச்சுக்கிறது, மனைவிட்ட நியாயம் இல்லாம கோச்சிக்கிறது,
பிள்ளைகள்கிட்ட நியாயம் இல்லாமல் கோச்சிக்கிறது, புருஷங்கிட்ட நியாயம் இல்லாமல் கோச்சிக்கிறது, நியாயம் இல்லாமல் யோசிச்சு பாருங்க. கோபப்படுறோம், அந்த கோபத்தில் நியாயம் இருக்குதா? நியாயமான கோபமா, நியாயம் இல்லாத கோபமா? ஆண்டவர் பிரசன்னத்தில் யோசிச்சு பாருங்களேன். தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். 1 யோவான் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல இப்படி யோவான் எழுதுறார் பாருங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். ஐயோ, தன் சகோதரனை பகைக்கிற எவனும், பகைக்கிறன்னா கோபப்படுறவன், தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். பகைக்கிறவன், தன் சகோதரனை சகோதரன் மேலே கோபப்படுகிறவன். உங்களுக்கு தெரியும், காயின் ஆபேல். காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இப்போ காயினுடைய முகநாடி மாறுது. காயினை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உன் முகநாடி ஏன் வேறுபடுது? ஏன் உனக்கு எரிச்சல் உண்டாயிற்று? கோபம், கோபம், நியாயம் இல்லாத கோபம். ஆண்டவர் அவன் காணிக்கை அங்கீகரிச்சிட்டார், ஏன் காணிக்கை அங்கீகரிக்கல? அதனால அவன் மேல கோபம், எரிச்சல். என்ன பண்ணா? மெதுவாக பேசி அவனை வெளியே அழைத்து கொண்டு போய் கல்லை எடுத்து அவன் மேலே அவனை கொன்னுட்டான். காயின் ஆபேலை கொலை செய்தான். எரிச்சலா மாறி, கோபமா மாறி, அது வீரியம் கொண்டு கொலை. கோபம். உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பாருங்களேன். கோபம், கோபம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம், அற்ப விஷயத்துக்கெல்லாம் கோபம். அப்பா அம்மா சொத்து எழுதி கொடுக்கலன்னு சொல்லி அப்பா அம்மாவை கொல்றவன். அண்ணன் தம்பி அந்த சொத்து பிரிக்கப்படலைன்னு சொல்லி, அல்லது ஒரு சின்ன இடம், சின்ன அடி, சில அடி இடத்துக்கு கோபம் கொண்டு கொலை செய்வது. உலகத்தில் எவ்வளோ விஷயம் நடக்குதுங்க. எல்லாத்துக்கும் அடிப்படை கோபம். ஒரு கொலைக்காரனா அவன் மாறுறான்னா காரணம் அடிப்படை கோபம். ஏசாத ரொம்ப அழகா டீல் பண்ற. நியாயம் இல்லாத கோபம் எதுக்கு நேரே நடத்தும்? நியாய தீர்ப்புக்கு நேரே நடத்தும். அதான் சங்கீதக்காரன் சொல்லுவான், 37வது சங்கீதம் 8ஆம் வசனத்தில், 37ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் ரொம்ப அழகா சொல்லுவான், கோபத்தை நெகிழ்ந்து என்ன செஞ்சிரு, அதை விற்று. 37வது சங்கீதம் 8ஆம் வசனம், கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. நியாய தீர்ப்பு செய்ய ஏதுவா, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விற்று. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அங்கே சொல்லுவான், ஞானி கடும் கோபி ஆக்கினைக்குள்ளாவான். நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும். கடும் கோபி ஆக்கினைக்குள்ளாவான். கோபம். எபேசியருக்கு பவுல் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 26, 27 வசனங்களை பாருங்கள். எபேசியர் 4, 26, 27 கோபத்தை பற்றி பேசுகிறார் பாருங்க. சங்கீதம் 4:4 அந்த வார்த்தை உண்டு. எபேசியர் 4:26, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்க. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம், நியாயமான கோபம், நியாயமில்லாத கோபம், கோபம். ஆனால் அந்த கோபத்தின் நடுவே காயினை போல பாவம் செய்யாதிருப்பது, அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உங்கள் எரிச்சல் தனிய கடவது.
ஹஸ்பண்ட் ஒய்ஃபானாலும் சரி, புருஷன் மனைவியானாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகளானாலும் சரி, அல்லது சபைக்குள் இருக்கிற விசுவாசிகளானாலும் சரி, ஒருத்தர் மேலே ஒருத்தர் கோவப்படுறதுக்கு நியாயமான காரியங்கள் விஷயங்கள் உண்டு, உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆனால் அது சாயங்காலத்துக்குள்ள சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி எரிச்சல் தனியணும். நைட்டில் படுக்கையில் உட்காந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதை தியானம் பண்ணிட்டு அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி உட்காந்து இப்படி யோசிப்பீங்கன்னா பாவம் வந்துடும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கலாத்தியரில் நீங்கள் 5வது அதிகாரத்தில் பார்ப்பீங்கன்னா அங்கே மாம்சத்தின் கிரியைகள்ன்ற ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். அதில் 20ஆம் வசனத்தில் கோபம்னு ஒரு வார்த்தை இருக்கும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டாங்க. அதில் 20வது வசனத்தில் கோபம், அது என்னது? மாம்சத்தின் கிரியை. அதே ஆவியின் கனியில 23ஆம் வசனத்தில் சாந்தம், இச்சை அடக்கம். இச்சை அடக்கம்னு சொல்லும்போது நம்ம இச்சை என்கிற அந்த காரியத்தை மாத்திரம் யோசிக்க முடியாது. செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு. கோபம் வருதுன்னு சொல்லி நம்ம அதுக்கு சாயம் பூசாம அந்த கோபத்துக்கு காரணமான சூழ்நிலைகளை மேற்கொண்டு அந்த கோபத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இங்கே நமக்கு நியாயமாய் போதிக்கிற விஷயங்கள். அன்பானவர்களே, கோபம் என்னால் விட முடியலையே, இந்த கோபத்தினால இவ்வளோ விஷயத்தை நான் இழந்துட்டேனே, இந்த கோபத்தினால இந்த நண்பனை இழந்துட்டேனே, இந்த குடும்பம் இந்த உறவை நான் இழந்துட்டேனே, இந்த வேலையை நான் இழந்துட்டேனே சொல்லாத. மனம் திரும்பு. பாருங்க, மத்தேயு 5:22 இந்த கோபம்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். என்ன கோபம்? நியாயமில்லாத கோபம். 3 விஷயத்தை சொல்றார் பாருங்க. அந்த கோபம்னு சொல்லி நியாயமில்லாத கோபத்தை வெளிப்படுத்தினா எதுக்கு பங்கா? நமக்கு நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். ஜட்ஜ்மெண்ட். நியாயம் இல்லாமல் கோபிச்சுட்டு காரியங்களை செய்யும்போது எங்கே போகுது வழக்கு? லோக்கல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அந்த வழக்கு போகுது. லோக்கலில் இருக்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட், அங்கே ஜட்ஜ்மெண்ட் உண்டாகிறது, அந்த கேஸ் அங்கே போகுது. அதுதான் இங்கே பார்க்குறோம். நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். அந்த கோபத்தை நியாயம் இல்லாமல் அந்த கோபிச்சுக்கிறதுமே நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் என்னது? அடுத்த வார்த்தை பாருங்க, 22 மத்தேயு 5:22 தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன். சொல்லுங்க, வீணன். ஐயோ, பயங்கரமான வார்த்தை, வீணன். அப்ப இந்த கோபத்தை அடக்காத ஆளு அடுத்த லெவல் எங்க போறான்? அடுத்தவங்களை பார்த்து சொல்றான், நீ வேஸ்ட், ஸ்டூபிட். ஆங்கிலத்தில் ஸ்டூபிட் என்று சொல்லுகிறான். குட் ஃபார் நத்திங், எந்த பிரயோஜனமும் இல்லாதவன். யாரு? வீணன் என்று வீணன்னு சொல்றோம். இந்த வீணனுக்குரிய வார்த்தை. ஒரு ஆளை பார்த்து நீ வேஸ்ட்னு, பிள்ளையை பார்த்து அல்லது மனைவியை பார்த்து புருஷனை பார்த்து வேஸ்ட்னு சொல்றியா? யார் நீ? ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்ப. அங்கே யூதர் மத்தியில் சனகரிப் சங்கம் இருந்தது. 70 பிரதான ஆசாரியர்கள் அங்கே ஒரு குழுவாக ஆலோசனை சங்கம். நீங்கள் ஸ்தேவான் விஷயத்தில் அங்கே பார்க்க முடியும். ஆலோசனை சங்கம் அங்கே உட்கார்ந்து இருக்குது. அவன் முகத்தை பார்த்து, அவன் தேவதூதன் முகம் போல இருக்கிறத பார்த்தாங்க. அந்த ஆலோசனை சங்கம் பாருங்க. அந்த ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். யாரு? சகோதரனை பார்த்து வீணன் என்று சொல்லுகிறவன். அதிலே 22ஆம் வசனத்தில் கடைசி வார்த்தை பாருங்க, மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே. ஐயோ, வீணன்னு சொல்றவன் பாருங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பாருங்க. நியாயம் இல்லாமல் கோச்சிட்டா நியாய தீர்ப்பு எங்க? டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்மெண்ட், லோக்கல் ஜட்ஜ்மெண்ட். வீணன்னு சொன்னா ஆலோசனை சங்கம், அது அதை விட கொஞ்சம் பெருசு. அந்த ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். இது யார் ஜட்ஜ்மெண்ட்? காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட். எரி நரகம். முட்டாளே அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு எரி நரகம். மூடனே.
இப்போ இதெல்லாம் பாருங்க, கோபத்தினுடைய எக்ஸ்பிரஷன். நியாயம் இல்லாமல் கோபப்பட்டு அதை கண்ட்ரோல் பண்ண தவறுனா அடுத்த ஆளை பார்த்து வீணன்னு சொல்கிறான். அங்கேயும் கண்ட்ரோல் வரலனா, அங்கேயும் அதுலேயே நிற்கிறான்னா, மனம் திரும்புதல் வரலனா அவன் யாரா மாறுறான்? அடுத்த ஆளை பார்த்து மூடனே, முட்டாளே. பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஜட்ஜ்மெண்ட், எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, கொலை செஞ்சாதான் நியாய தீர்ப்புன்னு அதிகாலத்திலே சொல்லப்பட்டது. ஆனால் இயேசுவின் உபதேசம், நியாயம் இல்லாமல் கோச்சிக்கூடாது, மற்றவங்கள பார்த்து வீணன்னு சொல்லக்கூடாது, அடுத்த ஆளை பார்த்து மூடனேன்னு சொல்லக்கூடாது. சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும், நான் இன்றைக்கி வாசிக்கும் போது பார்க்குறேன், யோபுவில் ஒரு வார்த்தை, செம்மையான வார்த்தைகளில் என்ன உண்டு? வல்லமை உண்டு. செம்மையல்லாத வார்த்தைகள் நம்மை நியாய தீர்ப்புக்கு கொண்டு சென்று விடும். செம்மையான வார்த்தைகள் மற்றவர்கள் வாழ்க்கையை கட்டும், மற்றவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். என்னத்தை கொண்டு போகிறோம்? வாழ்கிறது கொஞ்ச நாள், கொஞ்ச காலம். அன்பானவர்களை, கோபப்பட்டு எரிச்சல் அடைந்து வார்த்தைகளை கொப்பளித்து காரியங்களை செய்வதை விட நிதானமா, கோபத்தை அடக்கி நிதானமா மற்றொரு வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. கையை உயர்த்தி கையசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. தேவபக்தி நம்முடைய உறுதியாக இருக்கணும். மாம்சத்தின் கிரியைகளாய் வருகிற இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம அடையாளம் கண்டதை மேற்கொள்ளணும். கடைசியாய் ஒரு உதாரணத்தை வாசித்து நாம் முடிப்போம். 3 யோவான். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3வது நிருபம். யாருக்கு எழுதுறான்னு பாருங்க. காயு, சொல்லுங்க, பிரியமான காயு. இந்த காயுவுக்கு பக்தி இருந்ததை பற்றி நம்ம இப்போ வாசித்து முடிக்க போகிறோம். 2வது வசனத்தை பாருங்க. 2வது வசனம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். உன் ஆத்துமா வாழ்கிறது போல. பக்தி இருந்தா ஆத்துமா வாழும். பக்தி இல்லாத இடத்துல ஆத்துமா செத்து போகும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இப்ப பக்தி இருக்குது. காயுவுக்குள்ளே தேவ பக்தி, அவனுக்குள்ள இருந்த அந்த பக்தியை தான் இந்த யோவான் அடையாளம் காட்டி சொல்றாரு. முதல்ல 2வது வசனத்துல, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு நம்ம எடுத்துக்குவோம். ஆனா உன் ஆத்துமா வாழணும். அவன் ஆத்துமா வாழ்ந்ததுக்கு என்ன சாட்சி சொல்றாரு பாருங்க. 3ஆம் வசனம், சகோதரர் மற்றவங்க காயுவர் பற்றி என்ன சொல்றாங்களாம்? சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறவன் என்று அவனுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்தார்களாம். அதைத்தான் சந்தோஷமா பார்க்கிறார் இந்த யோவான். தேவபக்தி இருந்த இந்த காயு சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறவன். மற்றவங்க அவன் சத்தியத்தில் நடந்து கொள்கிறதை பார்த்து மூப்பனாகிய யோவானிடத்தில் சாட்சி சொல்லுகிறார்கள். அதான் சொல்றேன் 4ஆம் வசனத்தில், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்கன்னு நான் கேள்விப்படுற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு வேற இல்லை. லாக்டவுன் காலத்திலும் சபையின் மக்கள் சத்தியத்தில் வாழ்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, வேத வசனத்தின்படி வாழ்கிறாங்க, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறாங்கன்னு கேள்விப்படுற சந்தோஷத்தை விட வேறு என்ன சந்தோஷம் வேணும் ஊழியக்காரனுக்கு? அன்பானவர்களே, தேவபக்தி உள்ளவர்கள் சத்தியத்திலே நடக்கிறவர்கள். 5வது வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் பாருங்களேன். பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும், சகோதரருக்கும்னா சர்ச்சுக்குள்ள அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தில், அதோடு கூட அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். ஒன்று சத்தியத்தில் நடக்கிற, 2வது நீ செய்கிற எல்லாம் உண்மையாய் செய்கிறாய். அந்த மக்கள், மற்றவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். அல்லேலூயா. உங்க பக்தியை பற்றி மற்றவங்க சாட்சி சொல்றாங்களா? நான் பக்தியா இருக்கிறேன்னு நீங்க சொல்லிக்கலாம். மற்றவங்க ஊழியக்காரன், நீங்க சத்தியத்தில் நடக்கிறீங்கன்னு உங்களை குறித்து சாட்சி சொல்ல முடியுதா?
மற்றவங்க சகோதரர்கள், சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்க அல்லது மற்றவங்க பார்க்குற ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத அந்நியர், அவங்க பார்த்து சொல்றாங்களா இவங்க உண்மையா செய்யறாங்கன்னு சொல்றாங்களா? காயுவுக்கு அந்த சாட்சி இருந்தது. அன்பு, ஐயோ காயுவை போல அன்புக்கு ஒரு ஆள் யாரு? அங்கே சாட்சி விளங்கினது. அது மாத்திரமா 6-8 வசனங்களை பின்னாடி 6க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாக இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக்கொள்ள கடனாளிகளாக இருக்கிறோம். யாருங்க? பரிசுத்தவான்கள். அவங்க புறஜாதியற்ற போய் நான் ஊழியம் செய்கிறோம், எங்களுக்கு இது கொடுங்க அது கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் சத்தியத்துக்கு உடன் வேலையாளாக இருக்கணும்னா கஷ்டப்படுற பரிசுத்தவான்களை, உடன் சகோதரர்களை விசாரிக்கணும். இந்த காயுக்குள்ளே அந்த நல்ல குணம் இருந்துச்சுங்க. பாருங்க, முதல்ல சத்தியத்தில் நடக்கிறவன், ரெண்டாவது அவன் செய்கிற எல்லாத்தையும், அதாவது சகோதரருக்கும் சரி அந்நியருக்கும் சரி உண்மையாய் செய்கிறவன், மூணாவது he is a supporter. கஷ்டப்படுற மக்களை பார்க்கும்போது அவங்க கஷ்டத்தில் அவங்களுக்கு உதவி செய்தவன் இந்த காயு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களே, பக்தியில் உறுதியாக இருக்கிறோமா? பக்தின்னு வெறும் ஜபம் பண்ணி பைபிள் வாசித்து மாத்திரம் நடக்கிறதல்ல, வெளிப்புற நடக்கைகள் அதற்கு சாட்சியாய் அமையணும். சத்தியத்தில் நடக்கிறோன்றத மற்றவங்க பார்த்து சொல்கிற சாட்சி, ஊழியம் கொடுக்குற சாட்சி, செய்கிற எல்லா விஷயத்திலும் உண்மையாக செய்கிறோம், மற்றவங்களை நேசித்து மற்றவங்களுக்கு செய்கிற விஷயத்தை உண்மையாக செய்கிறோன்றத மற்றவங்க மூலம் வரக்கூடிய சாட்சி, மற்றவர்களுக்கு செய்கிற உதவி, இவைகளெல்லாம் தேவ பக்தியின் வெளிப்பாடுகள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேவ பக்தியில் உறுதியாக இருக்க, இந்த தேவ பக்தியை வெளிப்படுத்த, ஒன்று ஆண்டவருக்கு முன்னாடியும், 2 பார்க்குற நம்முடைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மற்ற மக்களுக்கு முன்பாகவும், 3 வெளிப்புற சமுதாயத்துக்கு முன்பாகவும் இந்த பக்தி வெளிப்படணும். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். வாய் திறந்த ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, அன்றைக்கு யோபுவை பார்த்து எலிப்பாஸ் இப்படிய பக்தி உறுதியாக இருக்கணும்னு சொல்லி அவர் சொன்ன அர்த்தத்தை ஆண்டவர் விளங்காமல் சொன்னாலும், இந்த காலை நேரத்தில் எங்களுடைய தியானம், ஆண்டவரே, எங்களுடைய பக்தி உறுதியாக இருக்கணும். காய்வை போல அப்பா, இந்த பக்தியை குறைக்கக்கூடிய எந்த விஷயம் எங்கள் வாழ்க்கையிலே இல்லாதபடி, நாங்கள் பினகா சோப்பினி போல அந்த ஆசாரியர்களை போல இல்லாதபடி, ஒரு காயினை போல இல்லாதபடி, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கர்த்தாவே கோபப்படுகிற அந்த காரியங்களில் எங்கள் அந்த கோபத்தை நாங்கள் கவனித்து அதை மேற்கொண்டு ஆண்டவரே இந்த பக்தியை வெளிப்படுத்துகிற ஜீவியத்தை செய்ய எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு முன்பாகவும், நாங்கள் பார்க்கிற விசுவாச பிள்ளைகளுக்கு முன்பாகவும், நாங்கள் பார்க்கிற ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு முன்பாகவும் இந்த பக்தியை வெளிப்படுத்தி உம்முடைய சாட்சியை விளங்க பண்ண எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வாரங்களில் எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். உம்முடைய ஆசீர்வாதம் எங்களை பின்தொடர்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் சித்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம்மோடு என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.